என்ன கயன் சாப்பாடு ஆர்டர் பண்ணாங்க? எல்லாருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்களை எல்லாருக்கும். புத்தாண்டு அக்குட்டி பிச்சு மணி வெள்ளை சுலக் சேனலில் பார்க்குறாங்களுக்கு என்னென்னா எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் சிட்னி மெல்போர்ன் எல்லாத்துக்கும் வந்து நிகழ்ச்சிகள் செய்ய போகிறோம். ஏற்கனவே அது சம்பந்தமான காணொலிகளை போட்டிருந்தாங்க. அதுக்கான பயணத்துக்கு இங்கே கொழும்பு நோக்கி வந்து நிற்கிறோம். கொழும்புல நீர்கொழும்புல அதாவது ஏர்போர்ட்டு கிட்ட லவ்லி ஹோட்டலில் நிற்கிறோம். இன்றைய பொழுதுல விடிய காலமாக நாங்கள் வெளிக்கிடணும். 7:25 எங்களுக்கு சிட்னிக்குரிய பிளேனில் ஏறணும். 4 மணிக்கு நாங்கள் ஏற்கனவே 3 மணிக்கு நிற்கணும். இப்போ இந்த காணொலி என்னென்னு இருக்க போகணும்னு சொன்னால் நாங்கள் இங்கேருந்து போகிறத ஒரு கொஞ்சம் காணொலியில் பதிவு செய்து அதே உங்களுக்கு பதிவு செய்து விடுறவங்களை சேனலில் ஏற்றி விட போகிறோம். வாங்கோ காணொலிக்குள்ளே போகும். ராயசனையும் வந்து நிற்கிறாரு. நான் பரமாசன் காரெல்லாம் வந்து நாங்கள் வழி அனுப்பி வைக்கிறேன். ராயசனையும் வழி அனுப்புறதுக்கு வந்து நிற்கிறார். எல்லாம் அமைச்சு எழுப்பி விட்டது வேறுறேன். அதுதான் சரி. இல்லாட்டியெல்லாம் நிற்கிறோம் சொல்லண்டு அடிச்சிடும். வரீங்களா? இல்லை இல்லை இல்லை. நாங்கள் 2 இடத்துலேருந்து நான் நினைக்கிறோம் ஒரு 10 நிமிஷம் இல்லை ஏர்போர்ட்டு போகிறதுக்கு. பாருங்க, பண்டாரநாயக்கா சர்வதேச வானிலையம் அடிக்கப்பட்டிருக்குது. சரியாக 4 மணிக்கு உள்ளே போக போகிறோம். இப்போ 3:50. எங்களோட பயணம் முதலாவது வந்து எங்கே போகிறோங்க? முதலாவது ஆஸ்திரேலியாவில் சிட்னிக்கு தான். சிட்னிக்கு முன்னுக்கு நான் சொல்கிறேன். ரான்சிட் இல்லை பிளேன். ஓ அதுவா? ஓ அது வந்து பேங்காக். அங்கே இறங்கி அப்படியே சிட்னிக்கு போகிறோம். சிட்னியில் 19ஆம் தேதி ப்ரோக்ராம். அதே மாதிரி மெல்போர்னில் 26ஆம் தேதி ப்ரோக்ராம். வயசுனங்களை லைட்டும் போட்டு விடுறாரு கேமராமேன் தண்டு. புதுவோட வாழ்த்துக்கள்லாம் சொல்லியாச்சு. நாங்கள் எங்கட இந்த வருஷம் புதுவோடத்துக்கு நாங்கள் இங்கே வலிக்கிறோம். நாங்கள் இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து எல்லாம் லக்கேஜ் எல்லாம் அனுப்பி போர்டிங்கெல்லாம் உடச்சி கிடச்சி நிறைய வழியில் வந்துட்டோம். வந்து இப்போ எங்களோட ட்ரெயினுக்காண்டி வெயிட்டிங். வந்துட்டு தான் இப்போ கேட் ஓப்பன் ஆகல இருக்கிறோம். இப்போ நேரம் நான் நினைக்கிறேன் 6 மணி ஆச்சு. சரியா 7:35 ஃப்ளைட் 2 போட்டிருந்தது. மற்றது இன்றைக்கு வந்த இடத்துல பிளேன்கள் வந்து கேன்சல்ன்னு ஒரு சிலர் வந்தால் அதில் குழம்பி கொண்டு நின்றவியல். எங்களோட ஃப்ளைட் நம்பருமே மாறிட்டு. நாங்கள் வந்தது வேறு QF 42 இப்போ மாற்றிருக்கு வந்து 404 போகிறோம். எங்களுக்கும் உள்ள வந்து நாங்கள் வேற கொஞ்சம் டிலே ஆகிட்டேன்னு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கேட் ஓப்பன் ஆகிட்டுது. ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிட்டுது. 6:20 தான் கேட் ஓப்பன் ஆகிருக்கு. நாங்கள் இப்போ அந்த கேட் நம்பரை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். என்ன நம்பர்? 6-4 நம்பருக்கு போய் கொண்டிருக்கோம். நாங்கள் இன்னும் 3 நிமிஷத்தில் பேங்காக்கு வந்துடுவோம்.
Ladies and gentlemen, we have arrived at Swarnagopi Airport. இப்போ என்னென்னு சொன்னால் சரியாக அங்கட நேரம் 11 காலண்டா கிட்டத்தட்ட எத்தனை மணித்தியால பயணம்? கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணித்தியால பயணம். 3.5 மணித்தியால பயணம். பிச்சு மணிக்கு உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. முதல் முறையாக இதில் போனால் இல்லைனாப்பா கையும் காலையும் நீட்டலாமல் கிடக்கு. ஒரு 3.5 மணித்தியால விளம்பே இல்லை. ஓ, ஒரு இடத்துல இருந்து வந்துருக்கோம். அங்கேயும் சாப்பாடு இதில் எல்லாம் வந்துச்சுன்னா நாங்கள் எல்லாம் வெளியில் போயிட்டு வாடியாக கதைப்போம். எல்லாம் நீட்டாக கதைப்போம். சொல்லலாம். சரியாக அங்கே நேரம் 12 காலுக்கு பேங்காக்கு வந்திருக்கிறோம். பேங்காக் ஏர்போர்ட். இது வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் இந்தியாவுக்கும் போயிருக்கிறேன், அது மாதிரி எங்களோட ஏர்போர்ட்டும் பார்த்துருக்கிறோம். பேங்காக் ஏர்போர்ட் வித்தியாசமாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறோம். பேங்காக் ஏர்போர்ட் கொஞ்சம் வித்தியாசம்தான். நான் நினைக்கிறேன் பெரிய ஒரு இடம் வேண்டா. பெரிய ஒரு இடம். கதைக்கிற மொழிகளும் ஒன்றும் முழங்குதிலே ஏதோ கொரியன் படம் பார்த்த மாதிரி கிடக்குது. ஒரு புது அனுபவம் தான். நாங்கள் ரான்சிட் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நாங்கள் 5 மணித்தியால மிஞ்ச நிற்கணும் வேண்டா. பின்னேரம் 6:10 அப்படி தான் எங்களுக்கு ஃப்ளைட் வந்து சிட்னிக்கு. இப்போ நாங்கள் 12:50க்கு நிற்கிறோம். இங்கே வழி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட ஊர் மாதிரி தான் கிடக்கு. 31 நிற்கிது. ஆனால் இடம் கொஞ்சம் என்ன சொன்ன நீளமாக இருக்குது. பெரிய ஒரு தேசமாக கிடக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட நடந்துஞ்சாலே ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளேயே ஏர்போர்ட்டுக்கு நடந்து போய் கொண்டு இன்னும் வந்து சேரல. எங்கே இப்போ நாங்கள் தாய்லாந்து பேங்காக் ஏர்போர்ட்டில் நிற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பேங்காக் ஏர்போர்ட் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது உண்மையாகவே ஒரு பெரிய தேசம்தான். இப்போ நான் நினைக்கிறேன் மேலே 3ஆம் மாடியில் நிற்கிறோம். நானும் பிச்சுமணியும் காசு மாத்திரக்காண்டி வந்திருக்கேன். ஏதாச்சும் வாங்கி சாப்பிட மாட்டேன். எங்களுக்கு 5 மணித்தியாலம் இருக்குது. எந்த ஹயன் 5 மணித்தியாலம் இஞ்சான் இந்த ஏர்போர்ட்டுக்கு டைம் செலவழிக்க வேணும். அப்போ ஏதாச்சும் வாங்கி சாப்பிட கொண்டு போனாங்க. கடவழியை வந்து அவங்க கதைக்கிற மொழியும் விளங்க இல்லை. அதை விட இஞ்சத்தியான் பெருமதியெல்லாம் இப்போ நாங்கள் தேடி தேடி பார்த்துனாங்க. இப்போ காசு சேஞ்ச் பண்ணுறக்காண்டி வந்து நிற்கிறோம். இதுதான் வந்து தாய்லாந்து பணம் காசு. நான் நினைக்கிறேன் முதல் முறையாக எங்களோட கைகளில் இருக்குது. எங்களுக்கு சந்தர்ப்பம் வரையில் பேங்காக்கில் நிற்கிறோம். பிச்சுமணி என்ன கேட்டோம்? எவ்வளோ பெருமதின்னு சொல்லிங்க? இது வந்து 20 ரூபா கொடுத்து ஆஸ்திரேலியன் டாலருக்கு 20 ரூபா கொடுத்து. ஆஸ்திரேலியன் டாலருக்கு வந்து 20 ரூபா. எங்கட காசு பெருமதி பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கை பெருமதியோட பார்த்தா இங்கே 9 ரூபாவும் 9 ரூபா இல்லை 10 ரூபா வருது. அப்படி தானே? 100 கொடுத்துருவாங்க. அது 2020 ரூபா வருது. ஓ, எங்கட காசுக்கு பார்க்க 10 ரூபா வருது. ஓ, அதான் 10 ரூபா. சில இடங்களில் 9 ரூபா சொல்லிடும், சில இடங்களில் 10 ரூபா சொல்லினோம். மற்ற இந்த நாட்டு காசுன்ற பேர் என்ன? தைவான் தாய் பாத்தோ என்னது தாய் பாத்து ஒன்று சொல்லினோம். மற்றது ஏர்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தானியங்கி சுத்திகரிக்கிற மிஷின்கள்லாம் கூட ஓடி தெரியுது. ஒவ்வொரு அளவுகளில் தெரியுது. மற்ற இந்த கட்டிட அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இங்கே இருக்கிற ஏர்போர்ட்டில் இருக்கிற மிக முக்கியமான இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தாய்லாந்துக்குரிய தனித்துவமான பாணியில் இந்த தனித்துவமான கட்டிட அமைப்புகள் இருக்குது. இந்த இதெல்லாம் வந்து அங்கால் பக்கம் இல்லை. என்டாக நெஞ்சு இந்த அமைப்பெல்லாம் வந்து இஞ்சத்தின் அடையாளமாக இருக்குது. இப்போ நான் மறைக்க பார்த்தேன். மேலே இந்த
பிளேன் இறங்கி கொண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விகாரிகள் எல்லாம் வந்து இப்படி தான் இருந்தது. மற்ற இஞ்சது இருக்க சாப்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சிலதில் ஒன்றும் விளங்குதும் இல்லை. அதாவது புதுசாக இருக்குது இந்த அதாவது பேக்கரி ஐட்டம், இந்த பேக்கரி சாப்பாடுகளே பார்த்தீங்கன்னா எல்லாம் புதுசு புதுசாக இருக்குது. இந்த கேக்குகள் அதுகள் எல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட எங்கட 10,000 ரூபா காசு இங்கே 1000 ரூபா. எங்கடா 10,000 ரூபா எடுத்தாலும் இங்கே 1000 ரூபா எடுக்கலாம். என்ன கட்டங்க என்னத்தை வாங்குவோம் என்ன சாப்பிடுவோம்? என்னென்னு தெரிஞ்சா தானே சாப்பிட, என்னென்னு தெரியல. கட்டி விட்டுக்கிட அது சார்ஜ் போடுறாங்க அங்கங்கே சார்ஜ் போடுற கிடாங்களா. அப்போ 2 சார்ஜ் போடினோம். இங்கே வா இங்கே வா. ஒரு சாப்பாடு பேரும் தெரியல, ஒரே பம்பல் தான். நாங்கள் இப்போ சாப்பாடு வாங்கினாங்க. என்ன கயன் சாப்பாடு ஆர்டர் பண்ணாங்க? சிக்கன் சவர்மாவும் சாக்லேட் கோப்பையும் 300 ரூபா ஏர்போர்ட்டுக்குள்ளே என்றபடி. நினைக்கிறேன் வழியில் விலை குறைவாக இருக்கும் நினைக்கிறேன். எல்லா ஏர்போர்ட்லேயும் மலமே அப்படித்தான். ஏர்போர்ட்டுக்குள்ளே ஒரு விலை, வெளியில ஒரு விலை. இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம் வரும். இதான் இன்றைக்கு எங்களோட மதிய உணவு. மதிய உணவு என்ன 2:51 இங்கே தாய்லாந்து நேரம். அங்கே நேரம் என்ன நேரம்? எந்த மணிக்கூடு இங்கே வந்தோம் நேரம் மாறிட்டு 1:20 எங்கட நேரம். எங்கட நேரம் 1:20. நாங்கள் ஆர்டர் பண்ணது இப்போ தான் வந்திருக்கு. இப்போ பயணத்தில் இருக்கிறபடியால் பழமையாக சாப்பிட்ற மாதிரி தான் சோட்டி சாத்தான் வாங்கினான். ஒரு 2 மற்றது பயமா கிடக்கு. என்னென்ன சாப்பாடு என்ன சாப்பிடலாம என்ன வேறு இருக்குன்னு தெரியாது. சாப்பிடுவோம். இவ்வளோ 870 ரூபா. 870 ரூபா. இங்கே எங்கட ஏர்போர்ட்டினுடைய எல்லா இடம் பில்லு தான். எங்கேனாலும் பில்லு தானே இல்லை. எங்கட காசுக்கு 8700 ரூபா. சொன்னா சிரிச்சு விட்டுருவான். கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் படிக்கலாம். இங்கே ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க. முதல்ல கடிச்சு பாருங்க. என்ன கோழியோ பார்த்தோம்? இல்லை கோழி தான். பரவாயில்ல. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் இந்த எங்கே இருக்கிற அந்த ட்ரெடிஷனல் இந்த பொம்மையல் போடாது. நங்காலயம் ஒன்று இருக்கு. நாங்கள் சும்மா 5 மணித்தெல்லாம் கிடையாதுதானே காட்டு ஏழெல்லாம் பார்த்து கொண்டு திரிகிறோம். 5 மணியை காண இல்லை. இஞ்சத்திய உடுப்புகள் கலாச்சாரங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்ன மாதிரி கட்டம்? மற்றது இங்கே பொதுவாக நான் பார்த்ததுல மாம்பழம் கொஞ்சம் கூடுதலான எல்லா உணவுகளையும் மாம்பழம் சேர்க்கப்பட்டிருக்கு. ஏன்டா பெரும்பாலங்களும் ஒரு எங்கட ரைஸ் அண்ட் கறி மாதிரி ரைஸோடு சேர்த்து மாம்பழத்தை வச்சுக்கணும் முழுசு ஏன்னு தெரியல. ஏதோ ஒரு உணவு வகை ஓடாது. இந்த நகைகள் அதில் எல்லாம் வேலைப்படுது. நாக்கடை தான். இதுதான் அந்த சாப்பாடு. எங்கட சோத்தோட சேர்த்து 2 மாம்பழத்தை வட்டி வச்சுக்கிடாது. அது 185 ரூபா இஞ்சத்திய காசு. மேலே இருக்கிற 500 ரூபாய்க்கும் இருக்கு. Hong Kong Airlines Flight HX. அப்படி பனையெல்லாம் பாரம்பரிய முறையில் வந்து பனை மாதிரியெல்லாம் வந்து கட்டியிருக்கணும் பாருங்க. அந்த கட்டிட அமைப்பு இதெல்லாம் வந்து சீமந்தில் செய்யப்பட்டிருக்கு. நல்லா இருக்கு.
பேங்காக் ஏர்போர்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு வளைவு மாதிரி அமைப்பு தான் வந்து பிரதானமாக இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு பக்கம் வந்து வளைவா எல்லா பக்கமும் இருக்குது. உள்ளே நடந்துறியே சரியான தூரம் கிலோமீட்டர் கணக்கில் நடக்குது. அது மாதிரி இந்த வளைவு தான் பிரதானமாக இருக்குது. மற்ற ஒரே மாதிரி கிடக்கு, எல்லா பக்கம் போனாலும் ஒரே மாதிரி கிடக்குது. இப்போ நம்பர்கள் தேடி பிடிக்கிற வயது முனாகலாம் வந்தால் இங்கே கொஞ்சம் தேடி பிடிக்கிற கஷ்டம். எங்களுக்கே கஷ்டமாக இருக்குன்றே கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் நடக்க இல்லாமல் இருக்கிறார்கள் நம்ம வந்தால் சரியான கரைச்சறிஞ்சு அவ்வளோத்துக்கு பெருசாக இருக்குது. ஒவ்வொரு நாட்டினையும் அப்படி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் இந்த எங்களோட அனுபவத்தில் நாங்கள் கண்டுறதை அப்படியே இதில் பதிவு செய்கிறேன். வித்தியாசமாக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா ஒரே மாதிரி இருக்கிறபடியே எல்லா பக்கம் வந்து ஒரே மாதிரி இருக்கேன். எங்கே போகிறோம் எங்கே வர மட்டும் தெரியல. என்ன மாதிரி நேரங்கள் சரியா 5:13 இஞ்சத்திய நேரம் எப்படி இருந்த இன்றைக்கு முதல் முறையாக ஒரு இன்னொரு நாட்டுக்கு வந்து ரான் சிட்டியில் நின்று ஓ இந்தியாவுக்கு போயிருக்கிறோம். வேற நாடுகளுக்கு போயில்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே ஃப்ளைட்டில் ஏறி வந்திருக்கிறோம். தாய்லாந்தும் ஃபர்ஸ்ட் டைம், ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் டைம், இனி வரைக்கும் சிங்கப்பூர் ஃபர்ஸ்ட் டைம். எல்லாமே நல்லா இருக்கு. இந்த ஏர்போர்ட் இந்த நல்லா இருக்குன்ற விட தனித்துவமாக இருக்குது. இந்த ஆர்ச் மாதிரி உண்டு எல்லா இடமுமே. நான் ஆரம்பத்தில் காய்ச்சி வரேன். அது மாதிரி இங்கே ட்ரெடிஷனல் சம்மந்தமான விஷயங்கள் இந்த கட்டிடக்கலை எல்லாம் வந்து அந்த என்ன சொல்கிறது, ஒரு ரேகன் பாம்பு அந்த புத்த இதோட சேர்த்த ஒரு இது அமைப்பு. மற்ற இந்த பனி எல்லாம் வந்து இதாலே செய்திருக்கேன். உண்மையாகவே ரியலிஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அந்த கலர்ஸுக்கு தனித்துவம் இருக்கு. ஒரு ஒரு சார்ந்த ஒரு டோன் ஒன்று இருக்கு. கலர் டோன் ஒன்று பாவிக்கணும். எல்லா இதுலேயும் வந்து பாவிக்கணும். இந்த கோயிலே முன்னுக்கு அங்கேயும் இந்த இதே அமைப்பு தான் கூரை அமைப்பு இருந்தது. அதுக்கும் இதே மாதிரியான கலர் டோன் பாவிக்கணும். நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே பார்த்தது தான் இந்த மாதிரி இருக்கு. இப்போ தாய்லாந்துக்கு இப்போ வெளியில் இறங்கி வேறு இடங்கள் ஏரியாக்களை போனால் இன்னும் உண்மைதான் வேறு லெவலில் இருக்கு. என்ன ஒரே ஒரு இது என்னென்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறோடைய கனதூரம் நடக்க வேண்டியா கிடக்கு. அந்த வேகமாக நடக்கிறக்குரிய அந்த இதெல்லாம் வச்சிருக்கணும் என்றாலும் கூட கொஞ்சம் கொஞ்சம் பொழுது போகிறது இதாக தான் இருக்குது. பெரிய தேசம். அங்கேருந்து இங்கே சுற்றி வர 5 கிலோமீட்டர் தான். 5 கிலோமீட்டர் வரும்பாங்க. அவ்வளோ தூரம். என்ன சார்ஜர்கள் எல்லா இடம் இருக்கிறோடைய சோழி இல்லை. கிட்டத்தட்ட இப்போ 5 மணித்தியாலத்துக்கிட்ட இதுக்கு நின்றுட்டோம். 5:25க்கு எங்களுக்கு அடுத்த சிட்னிக்கு ஃப்ளைட். 6:20க்கு வேறு மாதிரி சொல்லிக்கிறாங்க. நாங்கள் திடீர்னு ஒரு போட்டை பார்த்து பயந்துட்டோம் முடையில. நேரங்கள் என்னென்னு நேரம் மிஞ்சம் வந்தோடனே ஃபோனுகள் மணிக்குள்ள சிலதுக்கு மாறுது, சிலதுக்கு அப்படியே இருக்குது. இந்த வாட்ச் எல்லாம் மாறிட்டு, இந்த ஸ்மார்ட் வாட்ச் மாறிட்டு எங்களோட ஃபோன் எல்லாமே இந்த நாட்டுக்குரிய நேரமாக உடனே ஓட்டோவாக மாறிட்டு. நான் கையில் காட்டி இருக்கிற வாட்ச் வந்து இப்போ ஸ்ரீலங்கா நேரம் காட்டி கொண்டு போய் ஸ்ரீலங்கா நேரம் வந்து 3:45 இந்திய நேரம் வந்து 5:15. அதான் திடீர்னு பார்த்தா என்னடா ஃபோன் ஒரு டைம் கார்டு இது ஒரு டைம் கார்டு கிளம்பிட்டேன். இது மாறாதானே, இது மாறாதானே. அப்போ இது ஸ்ரீலங்கா டைமை காட்டி கொண்டு நிற்குது. நாங்கள் இங்கே இருக்கிற இந்த நேரத்துக்கு தான் இப்போ பிரவீன் ஒரு 25 நிமிஷத்தில் எங்களோட E10 என்ற கேட்டுக்கு தான் எங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. டிவியில் காட்டிருக்கு. அதில் போய் அப்படியே வலிக்கிட்டு சிட்னிக்கு பறக்க போகிறோம். கிரந்தம் பிடிச்ச வேலையே தண்ணி போதுல எங்க போகுது. இப்போ நாங்கள் வந்து சிட்னி போகிற பிள்ளையில் ஏறி இருந்தோன்றிருக்கிறோம். கிட்டத்தட்ட வெளிக்கிட்டு அரைமலத்தியாலம் ஆச்சுது. இன்னும் 8.5 மலத்தியால நேரம் கிடக்கு பயணம். இப்போ எங்களுக்கு பின்னறிஞ்சு மனோருக்கு தீனொன்று தந்திருக்கணும், தண்ணி போதில் வந்திருக்கணும்.
நாங்கள் இன்னும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து சிட்னியில் ஏர்போர்ட்டில் இறங்கிடுவோம். ஆஸ்திரேலியாவுக்குள்ளே வந்துட்டோம். கிட்டத்தட்ட இப்போ நேரம் இங்கத்திய நேரம் 6 காலை தாண்டுது. எங்களோட நேரத்துக்கு ஒரு 2 மணி நினைக்கிறேன் அடிச்சாமல் 1:45 இலங்கை நேரம். 1:45க்கு தான் இப்போ ஆஸ்திரேலியாவுக்குள்ளே வந்து போய் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஏர்போர்ட்டுக்கு போகவே இல்லை. இன்னும் ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்தில் போயிடும். நல்லா இருக்குது நாடு. மேலேருந்து பார்க்கவே சும்மா வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் இப்போ 6:37க்கு சிட்னி விமான நிலையத்தில் போய்கொண்டிருக்கிறோம். இறங்கி போய்கொண்டிருக்கிறோம். அதில் நிற்கிறது நல்ல பெரிய சவுண்டு. நேரம் இரவு 2 மணி. இங்கே 6:30. இப்போதான் நித்திர வருது. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். சந்தோஷம். நேசனையாக்கள் நாங்கள் முதல் முறையாக ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கிறோம். நம்முடைய நாடகங்கள் நகைச்சுவை நாடகங்களை வந்து லைவாக மேடையில் நடிக்கிறதுக்காண்டி வந்திருக்கிறோம். இதில் சித்திர பெருவிழாவில் மிகப்பிரமான நாடகங்கள் இந்த வருஷம் 2வது அதில் நடிக்கிறக்காண்டி வந்திருக்கோம். என்னன்னு சொன்னால் இப்போ நேரம் சரியா 7:49 வந்து சிட்னி நேரம். இப்போ வெளியில் வந்திருக்கிறோம். கயன் அங்கட நேரம் என்னடா இப்போ? நேரம் 3:15. 3:15 நள்ளிரவு. அதாவது அதிகாலை 3:15. உண்மையாகவே காலநிலை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எங்களுக்கு குளிராக கிடக்கு. என்ன சொல்கிற ஒரு நுவரேலியால் நின்ற மாதிரி ஒரு குளிர். வெளியில் வந்தாங்க உள்ளே ஏசிக்கு நின்றபடியாக தெரியல. ஏர்போர்ட்டோட வெளியில் வந்த பிறகு ஒரு நுவரேலியான குளிர் ஒன்று தோணுது. ஆளும் நல்லா குளிர் இல்லை, ஒரு அளவாக இருக்குது. அங்கே நாங்கள் வெயில் இருந்து நிஞ்ச வர நல்லா இருக்கு. என்னண்டா எங்களுக்கு அந்த நித்திர இது மாதிரி கிடக்குது. நாங்கள் இந்த எங்கட டைமுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3:15 இங்கே 7:45. நாங்கள் கிட்டத்தட்ட இஞ்சத்து நேரம் ஒரு 5 மணிலேருந்து நித்திரை ஒன்றும் கொள்ளையில் அப்படியே வந்தோன்றது. நாங்கள் உள்ளெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்குது. மற்ற ஏர்போர்ட்டோட அப்படியே இந்த நாயெல்லாம் விட்டு இந்த உணவுகளெல்லாம் செக் பண்ணினோம். அதெல்லாம் நான் முதல் முறையாக பார்க்குறேன். ஒவ்வொரு பேக்கே நாயை விட்டு தான் மோப்பு நாயெல்லாம் விட்டு பார்த்து தான் வெளியில் விடினோம். மற்ற இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெரும்பாலான உணவுப் பொருட்கள் வந்து கொண்டு இல்லாது. எனக்கு இங்கே விரைக்கே இப்போ நேசனையாக்கள் அஜ்வனாக்கள்லாம் சொன்னவியல் சில சாமானை கொண்டு இல்லாது. இப்போ எங்களை இங்கே அழைத்தவர்கள் எல்லாம் வந்து சொன்னவியல் இப்படி முக்கியமான சாமான் சில கொண்டு இல்லாது பார்த்து வாங்க. சாப்பாட்டு வகையில் இப்போ நாங்கள் வெளிநாடுகள் போனால் எங்கள் உறவுகளுக்கு எனக்கு உணவுகள் ஸ்வீட்டெல்லாம் கொண்டு வரது வளமை. ஆனால் இங்கே வந்து எல்லா வகையும் கொண்டு இல்லாது. ஃபுட் ஐட்டங்கள் எல்லாம் எல்லாமே கொண்டு இல்லாது. சில பொருட்கள் மட்டும்தான் கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் சிட்னி ஏர்போர்ட் தானே, ஏர்போர்ட்லேருந்து எந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம்? தூங்காவிக்கு போய் கொண்டிருக்கிறோம். இந்த வீடு அடுத்தது இந்த வீடு பியர் கிடக்கு.
தான் எங்கள் கடையில் தொடங்குது. என்ன இடம் இருக்கு? பெண்டில் ஹில். பெண்டில் ஹில். நாங்கள் இப்போ பயணிச்சு கொண்டிருக்கிறது பெண்டில் ஹில் என்ற இடத்துல. குழம்பீர் லைஃப்ல ரோட்டை இதுதான் நம்மளோட கடை. இங்கே கூட லோ இருக்கு. ஓகே ஓகே, இங்கே இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இது ஃபுல்லாக தமிழ்நாடு. ஃபுல்லாக தமிழ் கடை இல்லை, ஃபுல்லாக இருக்குது. கூடுதலாக கூட தமிழ் கடை. தமிழ் கடை தாங்க. அங்கே போகும் நினைக்கி முடிச்சேன் இந்த கோனரில். இப்போ துங்காவி அந்த கடைகள் இருக்கிற டவுனுக்கு போக போகிறோம். முதல்ல என்ன பெண்டில் என்ன இடம்? பெண்டில் ஹில். அடுத்த வந்து துங்காவிக்கு போக போகிறோம். என்னென்னு சொல்ற? துங்காவியோ துங்காவி? துங்காவி. அதால வந்தா தான் தெரியும் அது. இந்த ஏரியால அந்த நிகழ்ச்சி நடக்க போகிறது. பார்க் கிரவுண்ட் மாதிரி கிடையாது. கிரவுண்ட் அந்த பக்கத்தால் வேற காட்டுறேன். ஓகே ஓகே. அப்போ இதில் இந்த பந்தல் மாதிரி மேடை போட போறீங்க? ஓ அதெல்லாம் அந்த முதல் நாள் தான் தெரியும். முன்னுக்கெல்லாம் போடல. அவங்க பப்ளிக் ஏரியா அப்போ பெர்மிஷன் எடுத்தா. ஓ ஊர் மாதிரி எல்லாம் முடியாது. ஊரில் ரோட்லேயே கிண்டி போட்டு போட்டுட்டு. அப்போ அது இந்த டைமுக்கு கிளியர் பண்ணியும் கொடுக்கணும்.